ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. பெற்றோர்களாய் மாத்திரம் உங்கள் ஓட்டத்தை முடித்து விடாதிருங்கள். கணவனாய் மாத்திரம் உங்கள் ஓட்டத்தை முடித்து விடாதிருங்கள். அதே போல மனைவியாய் மாத்திரம் ஓட்டத்தை முடித்து விடாதிருங்கள். வெறுமனே பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தோடு கூட உங்கள் ஓட்டத்தை முடித்துவிடக்கூடாது. மாறாக ஆவிக்குரிய பெற்றோர்களாகவும் உங்கள் ஓட்டத்தை நீங்கள் ஓடி மகிமையாய் முடிக்க வேண்டும். அப்படிதான் கணவனாய் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கணவனாய் உங்கள் வீட்டில் நீங்கள் காணப்பட வேண்டும். வெறுமனே மனைவியாய் மாத்திரமல்ல, யாராய் இருக்க வேண்டும்? ஆவிக்குரிய மனைவியாய் நீங்கள் வீட்டில் காணப்பட வேண்டும். என் பெற்றோர்களுக்கு ரொம்ப நான் செல்ல பிள்ளை, அதோடு கூட ஓட்ட முடியக்கூடாது. ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ற ஸ்தானத்தையும் நீங்கள் வந்து அடைய வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இதை குறித்து நம்மோடு கூட தொடர்ச்சியாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்தின் தேவ செய்தியை தான் நாம் இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். பிள்ளைகள் உருவாக்கப்படுவதில் பெற்றோர்களின் பங்களிப்பு. பிள்ளைகள் என்று சொல்லி அவர்களை மாத்திரம் குறிப்பிடாமல் நம் கரங்களில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவர்களையும் உருவாக்குவதில் நம்முடைய பங்களிப்பை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இதில் மிக முக்கியமாக எல்கானா, அன்னாள், இந்த தம்பதிகள் எப்படி தங்கள் குடும்ப வாழ்க்கையில் கர்த்தருக்கு மகிமையானவர்களாய் மகிமையான ஒரு கூட்டத்தை உருவாக்கினார்கள் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டினார். கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்ட காரியங்கள், கணவன் மனைவி இரண்டு பேரும் தேவ சமூகத்தை தேடினார்கள் என்பதை நமக்கு முதலில் சுட்டி காட்டினார். இரண்டாவது, சாமுவேல் என்று சொல்லி தன் மகனுக்கு பேரிட்டு அந்த சிறு வயதிலேயே அந்த தெய்வீக தரிசனத்தை அந்த பெயரிலிருந்தே அந்த பிள்ளைக்குள் அவர்கள் ஆழமாய் விதைக்க ஆரம்பித்ததையும் கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டினார். மூன்றாவதாய், சாமுவேல் தேவ சமூகத்திலே வளர்ந்தார் என்பதை குறித்து நமக்கு சுட்டி காட்டினார். இன்றைய நாளில் நான்காவது மிக முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். அந்த காரியம் எப்படிப்பட்டது? மேலான தரிசனத்தை பெற்றவர்களாய் நீங்களும் நானும் நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். நீங்கள் சாதாரணமாய் பெற்றோராய் மாத்திரம் உங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு மகிமையை உண்டு பண்ணாது. நல்ல பெற்றோராக இருந்தேன், பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு கொடுத்தேன், தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், முடிந்த அளவுக்கு அவங்கள லைஃப்பில் செட்டில் பண்ணிட்டேன், இதெல்லாம் ஒரு நல்ல பெற்றோர்கள் செய்கிற கடமைகள், அவ்வளவுதான். ஆனால் இது போதாது, இது போதாது. ஒருவேளை இதை நீங்கள் செய்ய தவறினாலும் பரவாயில்லை. பல சமயத்தில் பல பெற்றோர்கள் அதை செய்ய முடியாத ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கின நிலையில் காணப்படுவார்கள். ஆனால் அருமையான மகனே, அருமையான மகளே, ஆவிக்குரிய பெற்றோராய் மாத்திரம் உன் ஓட்டத்தை நீ ஓடாமல் உன் ஓட்டத்தை முடிப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஒரு இழப்பாய் காணப்படும். எதை செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஆவிக்குரியவர்களாய் நீங்கள் உங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டியது அவசியம். பாருங்கள், அதில் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியம், மேலான தரிசனம் நமக்கு வேண்டும். வாசியுங்கள், சாமுவேலின் முதல் புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் பாருங்கள், இந்த கணவனும் மனைவியும் எப்படிப்பட்ட மேலான தரிசனத்தை பெற்றிருந்தார்கள் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிறார். 1வது அதிகாரத்தில் 22வது வசனத்தை வாசியுங்கள். அன்னாள் கூட போகவில்லை, அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அன்னாள் எடுத்த தீர்மானம், ஏனென்றால் அவர்கள் தேவ சன்னிதானத்திலே ஜெபத்தை ஏறெடுத்த பொழுதே ஒரு பொருத்தனையை செய்துதான் ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இப்பொழுது அந்த பொருத்தனையை நிறைவேற்றுவதற்காக அன்னாள் இந்த இடத்தில் எடுத்த ஒரு தீர்மானம். அன்னாள் எடுத்த இந்த பொருத்தனை நிறைவேற்றத்தக்கதான இந்த தீர்மானத்தை செயல்படுத்தவும் முடியும், செயல்படுத்தாமல் போகவும் முடியும். யாரால் முடியாது? எல்கானாவனால் முடியும். எல்கானா அதுக்கு எஸ்ன்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம்,
நோன்னு சொல்லலாம். அன்னாள் எடுத்த அந்த பொருத்தனையை எஸ்ன்னு சொல்லி அங்கீகரிக்கலாம், நோன்னு சொல்லி என்ன பண்ணலாம், வேண்டாம் அது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கர்த்தர் அந்த அதிகாரத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? கணவனுக்கு கொடுத்திருக்கிறார். வாசியுங்கள், என்னாகமத்தின் புத்தகத்தில் 30வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் பாருங்கள். எந்த பொருத்தனையையும் ஆத்துமாவை தாழ்மைப்படுத்தும்படி செய்யப்பட்ட எந்த ஆணையையும் அவளுடைய புருஷன் ஸ்திரப்படுத்தவும் கூடும், செல்லாதபடி பண்ணவும் கூடும். நினைச்சா என்ன பண்ணலாம்? ஸ்திரப்படுத்தலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம்? அதெல்லாம் வேணாமா, நீ கேட்ட கர்த்தர் கொடுத்தார், போதும், நீ எடுத்த பொருத்தனை எனக்கு தெரியாது, அதனால் அதை செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னால் அது தவறு இல்லை. ஆனால் எல்கானா செய்த அந்த காரியத்தை பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுகிறார். சாமுவேலின் முதல் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது அவள் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக என்றான். என்ன ஆச்சரியமான தம்பதிகள் பாருங்க, கர்த்தருடைய காரியத்தை செய்வதில் என்னமோ ஒருமனப்படுறாங்க பார்த்தீங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள் காணப்படுகிற அந்த ஒருமனம், ஆவிக்குரிய காரியங்களில் நீங்கள் ஒருமனப்படும் பொழுது அங்கு கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பிக்கிறார். அந்த தெய்வீக தரிசனத்தில் 2 பேரும் அப்படி இணைந்து செயல்படுறாங்க பாருங்க. மனைவி சொல்கிறாங்க, நம்ம மகனை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கணும், அவன் எப்பொழுதுமே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கணும். கணவன் என்ன சொல்லியிருக்கலாம்? என்னம்மா, எத்தனையோ வருஷம் கழிச்சு உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒன்னே ஒன்று கண்ணுன்னு இருக்கு, அதை போய் நீ விட்டுட்டு வரலான்னு நினைக்க வேண்டாம். சொல்லலை. அதே தரிசனம், அதே மேலான தரிசனம், தன் மனைவிக்குள் இருந்த அதே மேலான தரிசனம் யாருக்குள்ள இருக்கு? கணவனுக்குள்ள. அருமையான மகனே, அருமையான மகளே, உன் கணவனை உன்னால் உருவாக்க முடியும், ஆவிக்குரிய மனிதனா. அதே போல் அருமையான மகனே, உன் மனைவியை நீ என்ன பண்ண முடியும்? ஆவிக்குரிய மகளாய் உருவாக்க முடியும். அதில் ஒருமனப்படும் பொழுது. ஆனால் தற்போது காலகட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா எதில் ஒருமனப்படுறாங்க? கணவன் மனைவி எதில் ஒருமனப்படுறாங்க? நம்ம ஜாதிலேயே பொண்ணு எடுக்கணும். ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டேன். ஆமாம், மாறக்கூடாது. அடுத்து மனைவி சொல்லுவாங்க, குறைஞ்சது ஒரு 25 சவரனாச்சும் வாங்கணும். எனக்கும் மனசில் அப்படி தான் இருந்தது. கரெக்டாக சொல்லிட்ட பற்றியா, 25க்கு குறையாமல் வாங்கக்கூடாது. எதில் ஒத்துப்போகுது? இதிலெல்லாம் ஒத்துப்போகும். அதே போல் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும், எனக்கு கூட ரொம்ப ஆசை இருக்குது. இந்த ஆங்கிலோ இண்டியன் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா புள்ள தஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ் பேசும், நல்லா இருக்கும். இதிலெல்லாம் ஒருமனம் வரும். உலக காரியங்கள்லாம் என்ன ஆயிடுது? நல்ல பயங்கரமான ஒரு டைப், நல்லா அப்படி இணைஞ்சு போயிடும். அப்போ சொல்லுவாங்க, ஜாடிக்கேற்ற என்னது மூடி. ஆனால் ஆவிக்குரிய காரியத்தை கணவன் சொல்கிறாருன்னு வச்சுக்குவோம், சபைக்கு போகணும், இந்த வாரம் சரியான நேரத்தில் போயிடணும் அப்படின்றார். மனைவி சொல்ல, ஐயோ கல்யாணம் இருக்கே, சொந்தக்காரன் கல்யாணம் இருக்கே. அப்போ அங்கே ஒருமனம் வராது, அப்படி இடிக்கும், இருமனமாவாங்க. அது எப்படி? அதுக்கு போகலன்னா எப்படி? எங்கள் அண்ணன் பொண்ணு கல்யாணம், எங்கள் அக்கா பையன் கல்யாணம். அப்போ அங்கே ஒருமனம் வராது. அப்படி போகாமல் விட்டுட்டா என்ன ஆகிடும்? அந்த இடத்துல கணவன் சொல்கிறார், ஒருவேளை இல்லை நீ போயிட்டு வா, நான் சபைக்கு போகிறேன், எனக்கும் நேரம் வரும் பார்த்துங்க. மனைவி என்ன சொல்லுவாங்க? எனக்கும் நேரம் வரும். என்ன நேரம் வரும்? உன் வீட்டில் யாருக்காவது கல்யாணம் நடக்கும், அப்போ பாரு, ஆராதனை இல்லைனாலும் நான் வரமாட்டேன். எதுலலாம் ஒருமனம் வருது பாருங்க. உலக காரியங்களில் ஒருமனம் வருது, ஆனால் ஆவிக்குரிய காரியங்கள் என்ன பண்ண மாட்டுது? ஒருமனம் வர மாட்டுது. இந்த தரிசனத்தை பாருங்களேன், இந்த 2 பேருடைய தரிசனத்தை பாருங்களேன். அன்னாளுடைய அந்த தரிசனம் பாருங்க, எப்படிப்பட்ட அந்த தரிசனம். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போமா? கர்த்தருடைய ஆவியானவர் அதை எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? 1வது அதிகாரத்தில் 22வது வசனத்தில் வாசியுங்கள். அன்னாள் கூட போகவில்லை, அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று. அந்த தாயாருடைய அந்த மேலான தரிசனத்தை பாருங்க. என் மகன் எப்பொழுதும் எங்க இருக்கணும்?
கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கணும். அந்த மேலான தரிசனம் அன்னாளுக்குள் காணப்படுகிறது. இப்போ அதே தரிசனம் யாருக்குள் காணப்படுகிறது? 23வது வசனத்தில் நாம் வாசித்தோம். அப்பொழுது அவன் புருஷனாகிய எல்கானா அவளை நோக்கி, நீ உன் இஷ்டப்படி என்ன பண்ணி செய்து அப்படியே செய்வோம். நம்ம மகன் எங்க இருக்கணும்? கர்த்தருடைய சன்னிதானத்திலே இருக்கணும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருக்கணும். அந்த தெய்வீக தரிசனத்தில் 2 பேரும் என்ன அழகா ஒத்து போறாங்க பார்த்தீங்களா? அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் எதனால் இதை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கிறார் தெரியுமா? நம்முடைய குடும்பங்களில் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். ஒரு தனி நபருக்குள் மகிமைப்படுவது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் கர்த்தர் என்ன பண்ணணும்? தன்னுடைய மகிமையை விளங்கச் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். கடந்த வாரத்தில் நான் ஒரு காரியத்தை சொன்னேன். முதல் ஆராதனைக்கு வரவங்க வீட்டுக்கு போனவொடனே எந்த ஆராதனையின் செய்தியை கேட்கணும்? எந்த ஆராதனை செய்தியை கேட்கணுன்னு? 2வது ஆராதனையின் செய்தியை கேட்கணுன்னு எத்தனை பேர் கேட்டீங்க? கொஞ்சம் கரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு சில கரங்களை நான் பார்க்குறேன். மறக்காமல் அதை போய் கேட்கணும். அதே போல் இந்த நாளில் 2வது ஆராதனையின் செய்தி என்ன பண்ணும்? மறக்காமல் கேட்கணும். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் மாற்றத்தை கொண்டு வரும். சரி, இப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த ஒரு மனம், கணவன் மனைவிக்குள் கர்த்தருடைய காரியத்தில் ஏற்படுகிற ஒரு மனம். மகனே, மகளே, சற்று நிதானித்துப்பார். எதுக்காக கர்த்தருடைய ஆவியானவர் இதை சுட்டி காட்டுகிறார் என்று சொன்னால், உன்னுடைய குடும்பத்தில் உன் பிள்ளைகள் மகிமையான பாத்திரங்களாய் உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், நீ வெறுமனே பெற்றோராக மாத்திரம் இருந்தீனா அது முடியாது. நீ ஆவிக்குரிய பெற்றோராய் உன் குடும்பத்தில் நீ மாற வேண்டும். ஆவிக்குரிய கணவனாய், ஆவிக்குரிய மனைவியாய் நீ மாறினால்தான் அந்த இடத்துல மாற்றம் ஏற்படும். உலக காரியங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு போகலாம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ஓப்பன் பண்ணுங்க, நல்லதுங்க, பிள்ளைங்க படிப்புக்கு நல்லா இருக்கும். இந்த பாலிசி எடுக்கலாம், எல்லாம் ஓகே. ஆனால் ஊழியத்துக்கு போகலான்னா இல்லைங்க, இன்னைக்கு நம்ம அங்கே போனோம். கணவன் வந்து ஒரு பக்கம் இருப்பார், போகலாம் அப்படின்னா மனைவி என்ன பண்ண வேற பக்கம் இருப்பாங்க. முடியாது, வா இங்கே போனோம். மகனே, மகளே, கர்த்தர் உன் கரங்களில் நம்பி கொடுத்திருக்கிறார். உன்னால் உருவாக்கவும் முடியும், உருவளிக்கவும் முடியும். நிதானித்துப்பார். நான் கர்த்தருடைய காரியங்களில் என் குடும்பத்தில் எனக்கும் என் கணவனுக்கும் இருக்கிற அந்த ஒருமனை எப்படிப்பட்டது? இன்றைக்கு பல சமயத்தில் பல பேர் ஒருமனப்படுறாங்க. எதில் தெரியுமா? கர்த்தருடைய காரியங்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒருமனப்படுவாங்க. கர்த்தருடைய காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுக்கு ஒருமனப்படுவாங்க. நீ சபைக்கு எனக்கு கழுத்தெல்லாம் வலிக்குது ஒரு மாதிரி இருந்து, நீ சபைக்கு போவானா தலைலாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். கணவன் சொன்னார்னு வச்சுக்க, மனைவி சொல்ல, ஆமாங்க எனக்கு கூடங்க ரொம்ப நைட்டெல்லாம் தூக்கமே வரலங்க, ஆன்லைனில் பார்த்துக்கலாம். நானும் சில சமயத்தில் என்ன பண்ணலாம், ஆன்லைனில் கட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு. ஆனால் பாருங்கள், அந்த கட் பண்ணலான்னு நினைக்கிற டைம்லலாம் ஒரு ஃபோன் கால் வந்துடும். தெரியாத ஆட்கள்கிட்டருந்து ஒரு ஃபோன் கால் வரும். இந்த தேவ செய்தி எங்களை தொட்டுது அப்படின்வாங்க. அவங்க முகத்தை கூட நான் பார்த்துருக்க மாட்டேன். அதனால் வேண்டாம். என்றைக்கு உள்ள சில பேருக்காவது அது புரோஜனமாக இருக்கிறதுனால அந்த காரியத்தை நிறுத்தக்கூடாது. மகனே, மகளே, எதுக்காக ஆன்லைனில் டெலிகாஸ்ட் பண்ணணும் தெரியுமா? வர முடியாதவங்க, நடக்க முடியாதவங்க, கம்பு ஊனி நடக்கிறவங்க, அவங்களுக்காக தான் என்னது இந்த ஆன்லைன் ஆராதனை டெலிகாஸ்ட் பண்ணப்படுது. ஆனால் நல்லா எல்லா உடல்நிலையும் நல்லா கர்த்தர் தந்து சில பேர் என்ன பண்ணுறது, ஆன்லைனில் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்ல, நான் ஆன்லைன்லேயே உனக்கு ஆசீர்வாதம் தரேன் அப்படின்னுவார். இன்றைக்கி அது மாதிரி தான் போகுது நிறைய பேருடைய வாழ்க்கை. இன்றைக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையை நிதானித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் கர்த்தருடைய காரியத்தை செய்வதற்கு உங்களுக்குள் காணப்படுகிற அந்த ஒரு மனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதை நிறைவேற்றுவதற்கு ஒருமனப்படுகிறீர்களா அல்லது அதை சிதைத்து போடுவதற்கு ஒருமனப்படுகிறீர்களா என்பதை நிதானித்து பாருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். பாருங்கள் எப்படி நிறைவேற்றுகிறார்கள் பாருங்கள். அந்த இடத்துல பாருங்க, ஆவிக்குரிய கணவன், ஆவிக்குரிய மனைவி, ஆவிக்குரிய பெற்றோர். அதனால் அந்த இடத்துல பாருங்களேன், சாமுவேல் வெறுமனே ஒரு பிள்ளை மாத்திரம் இல்லை, எப்படிப்பட்ட பிள்ளையா மாறுறாரு? 1வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் வாசியுங்கள். அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். நீங்க யோசித்து பாருங்க, எந்த வயசுல சாமுவேலை கொண்டு போய் விட்டுருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. அண்ணால் சொன்ன காரியம் என்ன? பிள்ளைக்கு பால் மறந்த பின்பு நான் என்ன பண்றேன், கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னாங்க. சாதாரணமா நீங்க சொல்லுங்க,
தாய்மார்கள் சொல்லுங்கள், பிள்ளைக்கு பால் மறக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும், அல்ல எத்தனை மாதங்கள் ஆகும், எத்தனை வருஷங்கள் ஆகும்? எனக்கு தெரிந்து 6 மாதத்திலிருந்து 1 வருடம் என்று சொல்லலாம். அப்படி தானே? அப்படி தானே. சில பிள்ளைங்களாம் வந்து பிறந்ததுலேருந்து புட்டி பால் பிடிக்கும், அது வேறு, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது சில சூழ்நிலைகள் நிமித்தம் அப்படி நடைபெற்றது இருக்கும். ஆனால் பொதுவாக நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், பிள்ளைகள் பால் மறக்கிற பருவம் என்று சொன்னால் 6 மாதத்திலிருந்து 1 வருடம் சராசரியாக நடைபெறும். சில பிள்ளைகளுக்கு அது இன்னும் என்ன பண்ணலாம், கொஞ்சம் அதிகமாக போகலாம். ஆக மொத்தத்தில் ஒரு 1.5 அல்லது 2 வயதுக்குள்ளாகவே பிள்ளைகள் எதை மறந்து விடுகிறார்கள், பால் மறந்து விடுகிறார்கள். அப்போனா சாமுவேலை கொண்டு போய் தேவ சன்னிதானத்தில் விடும் பொழுது அவருக்கு என்ன வயசு தான் இருந்திருக்கு? என்ன வயசு தான்? ஒரே ஒரு வயசு தான். ஒரு வயசு தான். வருஷம் பர்த்டே கேக் கட் பண்ணிவிட்டு கொண்டு போய் பிள்ளை எங்கே விட்டாச்சு? எங்கே விட்டாச்சு? தேவ சன்னிதானத்தை விட்டுட்டு அப்பா அம்மா புறப்பட்டு வந்துட்டாங்க. பிள்ளையும் எந்த இடத்துல வளர்கிறார்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் வருகிறார். மகனே மகளே, உனக்குள்ள தெய்வீக தரிசனம் இருந்ததுன்னா, தெய்வீக தரிசனத்தில் கணவன் மனைவி நீங்கள் ஒருமனப்பட்டு போவீங்கன்னா, நீங்கள் சாதாரண பெற்றோர்கள் அல்ல, ஆவிக்குரிய பெற்றோர்களாய் மாறுகிறீர்கள். அதே சமயத்தில் உங்கள் பிள்ளைகள் சாதாரண பிள்ளைகளாய் மாறுவது இல்லை. யாராய் மாறுகிறார்கள்? ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். ஆவிக்குரிய பிள்ளைகளாக மாறுறாங்க. எங்கே தான் தொடங்குது? எங்கே தொடங்குது? ரூட் எங்கே தொடங்குது? பெற்றோர்களிடத்தில், கணவனிடத்தில், மனைவியிடத்தில். அன்னால் கணவனை உருவாக்க கணவனும் மனைவியும் இணைந்து யாரை உருவாக்குகிறார்கள்? சாமுவேலை உருவாக்குறாங்க. உன்னால் உன் கணவனை உருவாக்க முடியும், உன்னால் உன் மனைவியை உருவாக்க முடியும். ஆவிக்குரிய மனிதனாகவோ அல்லது மாமிசத்துக்குரிய மனிதனாகவோ உருவாக்க உன்னால் முடியும். நீ ஆவிக்குரிய மனிதனாய் மனுஷியாய் இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய துணையை, வாழ்க்கை துணையும் நீ அப்படியே உருவாக்க முடியும். நீ மண்ணுக்குரியதே தேடிக்கொண்டிருந்தீனா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள், உங்களை சார்ந்திருக்கிறவங்க கண்டிப்பாக மண்ணுக்குரியதை தான் தேட ஆரம்பிப்பாங்க. இன்றைக்கி சில பேர் ஆதங்கப்பட்டுக் கொள்வதை நம்ம பார்ப்போம். கணவனோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகளை குறித்தோ ஒரு ஆதங்கப்பட்டுக்கொள்ளும். என் கணவன் ஜெபம் பண்ணுறதே இல்லை, என் மனைவி ஜெபம் பண்ணுறதே இல்லை, வேதத்தை வாசிக்கிறதே இல்லை, இப்படிலாம் சொல்லி ஆதங்கப்பட்டு கொள்வாங்க. பிள்ளைங்க கொஞ்சம் கூட கீழ்ப்படுகிறது இல்லை, ஆதங்கப்பட்டு கொள்வாங்க. ஆனால் ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் பல ஆவிக்குரிய கடமைகளில் நீங்கள் தவறி போனதை அந்த இடத்துல பார்க்க முடியும். நீங்கள் அவங்கள உருவாக்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்தார். அந்த வாய்ப்புகளை நீங்கள் தவற விட்டுருப்பீங்க. அவங்கள ஆவிக்குரியவங்களா உருவாக்குவதற்கு பதிலாக மாமிசத்துக்குரியவங்களா நீங்கள் மாற்றிருப்பீங்க. அதனால தாங்க எதிர்வினைகள் ஏற்பட ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வசனத்தில் நாம் அனைவரும் இணைந்து வாசிப்போமா? நீதிமொழிகளின் புத்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை நாம் அத்தனை பேரும் இணைந்து வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொண்டீங்களா வேதாகமத்தில்? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையானவன் என்ன பண்ணு? பிள்ளையானவன் எதில் நடத்து? நடக்க வேண்டிய வழியில் நடத்துன அர்த்தம். நீ நடந்து போனினா, நீ நடந்தால் நடக்க செய்வாய். நீ நடக்கிற வழியில் உன் பிள்ளைகளையே நீ நடக்க செய்வாய். நீ ஆவிக்குரிய மனிதனாய், ஆவிக்குரிய மனுஷியாய் நடந்து போவாய் என்று சொன்னால் உன்னை சார்ந்தவர்களும் அப்படியே உருவாக்கப்பட ஆரம்பிப்பாங்க. மிக குறிப்பாக உன் குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆவிக்குரிய பிள்ளைகளை ஆவிக்குரிய குடும்பமாய் அது வளரட்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி குறிப்பிட்டு காட்டுகிறார் பாருங்க. வசனத்தில் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் 15வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசியுங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், எப்படி தொடங்குறார் பாருங்க. அந்த சபையாருக்கு சொல்லும்போது நான் என்ன பண்ணது? அடைந்தது. என் வாழ்க்கையில் நான் அடைந்தேன்னா என்ன அர்த்தம்? என் வாழ்க்கையில் நான் பிராக்டிஸ் பண்ணது, என் வாழ்க்கையில் நான் கை கொண்டது, என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்தின கர்த்தருடைய வார்த்தை. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும். அப்ப அந்த ஆவிக்குரிய தகப்பன் நல்ல ஆவிக்குரிய மனிதனாய் அந்த சபையாரின் நடுவிலே தன்னை நிறுத்துகிறார். நான் அடைந்தேன். ஜெபின்னு சொல்றேன். நான் ஜெபிக்கிற மனுஷனா மாறினேன். வேதத்தை வாசின்னு சொல்றேன். நான் வேதத்தை வாசிக்கிற மனிதனாய் மாறினேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்று சொல்லி அந்த இடத்துல தூங்கப்படுகிறது. அதான் கர்த்தர் சொல்லுகிறார். அவர் நடந்தார், மற்றவங்களை என்ன பண்ணாரு? நடக்க வச்சார். மகனே மகளே,
மேலான தரிசனத்தை நோக்கி நீ பார்க்க ஆரம்பித்தினா உன் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர் அதை பார்க்க ஆரம்பிப்பாங்க. நீங்கள் யோசித்து பாருங்களேன். இப்போ சமீபத்தில் வந்து இந்த மெரினா பீச்சில் வந்து என்ன நடந்தது, ஒரு ஏர்ஃபோர்ஸ் டே ஒன்று நடத்துனாங்கல்ல. கிட்டத்தட்ட 15 லட்சம் ஜனங்க வந்து சேர்ந்தாங்களாம். அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படி கையில் அப்படி தூக்கி அப்படி வச்சுருப்பாங்க. வைத்துக்கொண்டு தகப்பனோ இல்லை தாயோ முதல்ல சுட்டி காட்டுறதுனா இருக்கும், அங்கே பாரு அப்படின்னு அப்படி காட்டினோன்னே என்ன ஆகுது, ஒட்டுமொத்த குடும்பம் எங்கே பார்க்குது, கணவன் அங்கே பார்க்குறாரு, இல்லை கணவன் தான் அங்கே சொல்கிறாரு அங்கே பாரு அப்படின்னோடனே மனைவி அங்கே பார்க்குறாங்க. பிள்ளை என்ன பண்ணும், அப்பா பாப்பா என்னப்பா எங்கப்பா எங்கப்பா எங்கப்பா. அப்போ பாருங்களேன், ஒரு தனி மனிதனால் அத்தனை பேருடைய தரிசனத்தையும் ஒரே பக்கத்தில் என்ன பண்ண முடியும், திருப்ப முடியும். நீ அங்கே பாரு அப்படின்னு சொல்லி மண்ணுக்குரியதை காட்டினா ஒட்டுமொத்த குடும்பத்தை என்ன பண்ண முடியும், அந்த பக்கம் திருப்பிடலாம். மேலானதை பார்ப்பதற்கு நீங்கள் சுட்டி காட்டினீங்கன்னா அத்தனை பேருடைய தரிசனமும் எதற்கு நேராக திருப்பப்படும், மேலானதுக்கு நேராக திருப்பப்படும். நான் அடைந்ததும் நம்ம வாழ்க்கையில் அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நாம் வெறுமனே நம் ஓட்டத்தை முடிப்பது இல்லை, ஆவிக்குரியவர்களாய் நம் ஓட்டத்தை ஓடி முடிக்க ஆரம்பிக்கிறோம். பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் அதை சுட்டி காட்டுகிறார். இது 4வது காரியம். 5வது காரியம் மிக முக்கியமான, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இந்த இத்தனை காரியங்களும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நடைமுறை வாழ்க்கையில் நம்ம எதையும் நம்ம செய்து காட்டாமல் சாதிக்க முடியாது. நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம பிள்ளைகளுக்குள்ளே நம்ம செய்ய வேண்டியது அவசியம். அந்த நடைமுறை காரியங்களில் மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தை நிறைய பேரை வந்து அப்படி குத்தும், நல்லா அடிக்கும், சில சமயத்தில் உதைக்கும். ஆனால் செவி கொடுத்து கேட்டால் ஒரு மாற்றம் ஏற்படும், மறுரூபம் ஏற்பட ஆரம்பிக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இந்த குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு காரியத்தை பாருங்கள். இந்த கணவன் மனைவி செய்த மிக முக்கியமான ஒரு காரியத்தை பாருங்கள். 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடு கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை என்ன செய்து கொண்டு வருவாங்களா, தைத்து கொண்டு வருவாள். யாருக்கு, அந்த சின்ன சாமுவேலுக்கு அம்மா வந்து என்ன பண்ணுவாங்களாம், வருஷத்துக்கு எத்தனை ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, எத்தனை ட்ரெஸ்ஸு, ஒரே ஒரு ட்ரெஸ். எத்தனை ட்ரெஸ் எடுத்து தராங்களா, ஒரே ஒரு ட்ரெஸ். நீ யோசித்து பாருங்க, வருஷத்துக்கு ஒரு முறை தான் போய் தன் மகனையே பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள என்ன யோசனை இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறை தான் போகிறோம், நிறைய எடுத்துக்கொண்டு போய் தருவோம், அப்படி இல்லை, அப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படல. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்களா, வருஷத்துக்கு என்ன பண்ணுறாங்களா, ஒரே ஒரு சட்டையை மாத்திரம் எடுத்துகிட்டு போய் தராங்களாம். அப்போ அந்த குடும்பம் ரொம்ப ஏழ்மையாக இருந்திருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ரொம்ப ஏழ்மையாக இருந்திருப்பாங்க, அதனால் என்ன வளர்க்க சிரமப்பட்டிருப்பாங்க, கொண்டு போய் சர்ச்சில் விட்டாங்க, பாஸ்டர் வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் தன் ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது இந்த குடும்பம் எப்படிப்பட்ட நிலையில் இருந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பொருளாதாரத்தில் பின்தங்கி இருந்தாங்களா அல்லது மேலான நிலையில் இருந்தாங்களான்றதை நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தன் ஜனங்களுக்கு பிரமாணத்தை கொடுக்கும் பொழுது பலியிடுவதில் ஒரு ஆர்டர் வைத்திருந்தார். வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். லேவியர் ஆகமத்தில் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை ஒரு முறை வாசித்து விடுவோம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால் மாட்டு மந்தையிலாவது ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். உங்களில் ஒரு மனிதன் பலி செலுத்த வந்தா எதிலிருந்து முதல்ல அவன் எதிலிருந்து எடுக்கலாம்னு சொல்றாரு, மாட்டு மந்தையிலிருந்து அல்லது எதிலிருந்து, ஆட்டு மந்தையிலிருந்து. அப்போ ஆர்டர் ஒன்று வைத்திருந்தார், கர்த்தர் ஒரு ஆர்டர் வைத்திருந்தார். ஏன்னா எல்லாருடைய பொருளாதார நிலையும் ஒரே மாதிரி இருக்காதுன்றதுனால கர்த்தர் ஒரு ஆர்டர் வைத்திருந்தார். எப்படி வைத்திருந்தார்னா, காளையை பலி செலுத்தலாம், அல்லது நீ எதை பலி செலுத்தலாம், ஆடை பலி செலுத்தலாம், அல்லது புறாவை பலி செலுத்தலாம், அல்லது காட்டுப்புறாவை பலி செலுத்தலாம், அல்லது புறா குஞ்சுகளை பலி செலுத்தலாம், அல்லது என்ன பண்ணலாம், மெல்லிய மாவை நீ என்ன பண்ணலாம், பலியா கொடுக்கலாம், போஜன பலியாய் கொடுத்து விடலாம். அந்த ஆர்டர் பாருங்களேன். நீங்கள் அதை அப்படியே நான் சொல்ல அப்படியே கவனித்துட்டே வாங்க. முதல்ல எதை சொல்கிறாரு, காளையை பலி செலுத்தலாம், அல்லது நீ எதை பலி செலுத்தலாம்,
ஆட்டை பலி செலுத்தலாம். அதுக்கு வசனம் லேவியராகமத்தில் 1வது அதிகாரத்தில் 2வது வசனம். உன்னால் முடியலையா, நீ எதை பலி செலுத்தலாம்? என்னால் மாடு வாங்க முடியாது, ஆடு வாங்க முடியாது, சரி புறா வாங்கிக்கோ அப்படின்றார். புறாவை பலி செலுத்து. புறாவும் உன்னால் பலி செலுத்த முடியலையா, எதை பிடிச்சிக்கின்றாரு? காட்டுப்புறாவை பிடித்துக்கள், அது ரொம்ப சீப்பாக கிடைக்கும் உனக்கு அப்படின்றார். அந்த வசனத்தையும் குறித்து கொள்ளுங்கள். 1வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் அது வருகிறது லேவியராகமத்தில். காட்டுப்புறாவை கூட வாங்க திராணி இல்லையா, என்ன பண்ணு? புறா குஞ்சுகளை வாங்கிடு. புறா குஞ்சுகள் நான் ரொம்ப கம்மியாக இருக்கும், இப்படி தானே? ஒரு கோழியுடைய விலை எவ்வளோ? கோழியுடைய விலை எவ்வளோ? எவ்வளோப்பா சொல்லுங்களேன். எவ்வளோ பிரதர்? 250 rupees. கோழி குஞ்சுடைய விலை எவ்வளோ இருக்கும்? 10 ரூபாய்க்கு 2 தருவான், கலர் கலராக சாயம் போட்டு தருவான். கரெக்ட் தானே? அப்போ ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் புறாவை எடுத்துகிட்டு வர முடியலன்னா காட்டுப்புறாவுக்கு போ. காட்டுப்புறாவையும் வாங்க முடியலையா, எதுக்கு வா? புறா குஞ்சுகளுக்கு வா. அது கூட வாங்க உனக்கு திராணி இல்லையா, பரவாயில்ல, என்ன பண்ணு? மாவு எடுத்துகிட்டு வா. ஒரு கைப்பிடி மாவு எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணு? பலியாக செலுத்து. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் எல்லாருடைய பொருளாதார நிலை என்ன பண்ணாது, ஒரே நிலையில் இருக்காது அப்படின்னார். இப்போ இந்த குடும்பத்துடைய பொருளாதார நிலை எப்படி இருந்ததுன்னு பார்ப்போமா? இவங்க வெறும் கைப்பிடி மாவு கொண்டு வந்து அங்கே போட்டாங்களா, அதனால தான் ஒரே ஒரு சட்டையை பிள்ளைக்கு தைச்சின்னு வந்து தந்தாங்க அம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாசிப்போமா? 1வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் நல்லா கண்ணை விரிச்சு பார்க்கணும் அந்த வசனத்தை. 24வது வசனத்தை வாசிப்போமா? 1:24 வாசிங்க. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும். அடேங்கப்பா, எத்தனை காலை? ஒரு மாடு இல்லை, எத்தனை? 3 காளைகளையும், ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தாச்சு ஐயா. எல்லாம் ஒண்ணுலாம் இல்லை. எங்க ஆண்டவருக்கு நாங்கள் என்ன பண்ண போறோம்? 3 கொடுக்க போறோம். 3 காளைகளை கொண்டு வந்தாங்கன்னா அப்பனா அவங்க பொருளாதார நிலை எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தில் நல்ல மேற்பட்ட நிலையில் காணப்பட்ட ஒரு குடும்பம் எல்கானாவின் குடும்பம். ஆனால் தன் குமாரனுக்கு தாயானவள் தைத்து கொண்டு வந்ததோ வருடத்திற்கு எத்தனை சட்டை? ஒரே ஒரு சட்டை. மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட தான் இடைப்படுகிறார். எளிமையை உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. எளிமையை கற்றுக் கொடுங்க. மேலான தரிசனத்தை விதைத்தீங்கன்னா அது விளைந்து வர வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் எளிமையை பிள்ளைகளுக்கு கற்றுத்தராவிட்டால் அது சாத்தியமே இல்லை. நான் என் பிள்ளையை ஃபோர்ஸ் பண்ணுறேன், பைபிள் வாசிக்க சொல்கிறேன், ஜெபம் பண்ண சொல்கிறேன், சபைக்கு போக சொல்கிறேன், இதுக்கெல்லாம் உயிரோட்டம் கொடுக்கணும்னா எளிமை வேண்டும் மகனே, எளிமை வேண்டும் மகளே. ஆடம்பரம் பகட்டு பிள்ளைகளுக்குள்ள அந்த பெருமையை வளர்த்து தரும். இன்னைக்கு பெற்றோர்கள் பல பேர் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாங்க? வகை வகையாக ரகரகமாக வாங்கி 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 போட்டு எல்லாம் பிராண்டட் ஷர்ட், பிராண்டட் ஷூ, எல்லாம் பிராண்டட் பிள்ளை அப்படியே பறக்க செய்யறது. அது கால் பூமியிலே நிற்கல, எல்லாம் அப்படியே பறக்குது மேலே. அது வாங்கினா பிராண்டட் தான். அந்த லோ குவாலிட்டியில் நம்மளுக்கு செட் ஆகுது ஐயா. ஒரு ட்ரெஸ் இல்லை, ஒரு நாளைக்கு பல ட்ரெஸ்ஸு. எப்படி எளிமையை நீங்கள் கற்றுத்தருகிறீர்கள்? யோசித்து பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட தான் இடைப்படுகிறார். மேலான தரிசனம் உங்கள் வீட்டில் கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்கள் ஜெபம் ஜீவனுள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள் உயிரோட்டம் உள்ளதாய் மாற வேண்டும் என்று சொன்னால், நடைமுறை வாழ்க்கையில் நீ காட்டாவிட்டால் பிரோஜனம் இல்லை மகனே, பிரோஜனம் இல்லை மகளே. எளிமையை உன் பிள்ளைகளுக்கு கற்றுத்தராம பகட்டையும் ஆடம்பரத்தையும் லக்ஸரியான ஒரு வாழ்க்கை ஸ்டைலையும் நீ பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருந்தினா அந்த பிள்ளை தேவ சமூகத்தை தேடாது. லக்ஸரியாக ட்ரெஸ் பண்ணிட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும், ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை தேடாதது. ஃபிசிக்கலாக ப்ரெசண்ட்டாக இருக்கும், மென்டலாக வேறு பக்கம் சுற்றிட்டு இருக்கோம். நாட்கள் போக போக பணத்து மேலே மென்டலாகவே மாறிடும். எளிமையை கற்றுத்தரீங்களா பிள்ளைகளுக்கு? பெற்றோர்களாகி உங்களோடு கூட தான் கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், இடைப்படுகிறார். இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா, என் பிள்ளையை உடுத்தி நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். நல்லது மகனே, நல்லது மகளே, தவறில்லை. ஆனால் உன் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட காரியத்தை உள்ளத்துக்குள்ளே உடுத்தி கொண்டிருக்கிற? பிள்ளைகள் பல பேருக்குள்ளே பகட்டான வாழ்க்கை ஏற்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? பெற்றோர்கள் தான். இந்த ப்ரைஸில் இந்த ரேட்டில் இருந்தால் தான் நான் ட்ரெஸ்ஸு போடுவேன், வாங்குவேன். எனக்கு இது கம்மியாக வாங்கக்கூடாது, எனக்கு இந்த டிசைன் தான், எனக்கு இந்த பார்த்தா இது எனக்கு கிடைச்சாகணும், கை காட்டி எனக்கு இது வாங்கி தந்தால் தான் முடியும். ஒட்டாரம் பிடிக்குது பிள்ளை, பிடிவாதம் பிடிக்குது. காரணம் யார் ஐயா? நீங்கள் பிள்ளைகளுக்கு எளிமையை கற்றுத்தர மறந்து போனீங்க. இந்த குடும்பத்தை பாருங்க,
செல்வ செழிப்பில் இருந்த குடும்பம். வசனத்தில் மீண்டும் வாசிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்க. 24வது வசனத்தை வாசியுங்கள். அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. உங்களுக்கு நல்லா தெரியும் எல்கானா குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம்ன்றது நல்லா தெரியும். ஆனா அவ்வளவு பெரிய குடும்பமா இருந்தாலும் பொருளாதாரத்தில் நல்ல நிலையில் இருந்ததை கர்த்தருடைய ஆவியான அந்த இடத்துல சுட்டி காட்டுறார். ஆனால் அதே இடத்தில் கர்த்தர் சுட்டி காட்டுறார், இவ்வளவு பொருளாதாரத்தில் மிதமிஞ்சி காரியங்கள் காணப்பட்டாலும் உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலியிட விரும்பினால் மாட்டு மந்தையிலாவது ஏதாவது ஒரு கடாவை தெரிந்து கொள்ளலாம் அப்படின்றார். எனக்கு 1 பத்தாதே ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு 3 தரணும்னு சொல்லி அந்த குடும்பம் அந்த அளவுக்கு செல்வ செழிப்பில் இருந்த குடும்பம். ஆனால் தம் பிள்ளைக்கு எதை கற்றுத்தராங்க? எளிமையை கற்றுத்தராங்க. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எளிமையை கற்றுத்தரீங்களா? செருப்பு விலை எவ்வளோ? பிள்ளைக்கு வாங்கி தர செருப்பு விலை எவ்வளோ? 2000, 3000, 4000. அப்போ பிள்ளை எப்படி வளரும்? நீங்கள் யோசித்து பாருங்க. மகனே மகளே, நீ 5000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி தந்தாலும் அவன் காலில் தான் போடணும், கையில் மாட்டின்னு வர முடியாது. ஆடம்பரம் பிள்ளைகளுக்குள்ள ஆடம்பரத்தை பெற்றோர்கள் வளர்த்து விடுறாங்க. ஊட்டி வளர்க்குறாங்க, ஆடம்பரத்தை வளர்க்குறாங்க. பெருமை என் பிள்ளைய பத்தியா, எப்படி பத்தியா, ஒவ்வொரு டைம்லையும் பத்தியா, ட்ரெஸ்ஸை பத்தியா, இது புதுசாக வந்த மாடல், பிராண்டட், கையை பாரு, அந்த பிரேஸ்லெட் பாரு, கையில் பாரு, மோதிரத்தை பாரு, கழுத்தில் பாரு, எல்லாம் பாரு நீங்கள் பார்க்க வச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் தெய்வீக தரிசனத்தை அது என்றைக்குமே பார்க்காது. ஏன்னா அதை செய்தது யார் தான்? நீங்கள் தான். அப்போ தன் மகனுக்குள்ள இவ்வளோ ஒரு சிம்பிளிசிட்டி அந்த அம்மா ஏற்படுத்துகிறாங்கன்னா அந்த அம்மா எவ்வளோ சிம்பிளாக இருந்திருப்பாங்க. யோசித்து பாருங்க. அப்போ அந்த அம்மாவுக்குள்ளே எவ்வளோ எளிமை இருந்திருக்கும், எல்கானாவுக்குள்ளே எவ்வளோ எளிமை இருந்திருக்கும். நம்ம நடைமுறை வாழ்க்கையில் எளிமையை காட்டணும். இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன ஆயிடுச்சுன்னா பகட்டு, ஆடம்பரம். ஒரு காலகட்டத்திலலாம் சபையில் இந்த பாகுபாடுகள்லாம் ஏற்படக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்தில் தான் என்ன பண்ணாங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வா அப்படின்னாங்க. ஆனால் அது கடைசியில் என்ன ஆயிடுச்சு? அதே உபதேசமாக மாறி போய் உருப்படாமல் போச்சு அது. ஏன்னா சபையில் வரும்போது இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரன் இந்த மாதிரி ஒரு பாகுபாடே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், கொடுக்குறவங்கள ஒரு மாதிரி, கொடுக்காதவங்கள வேறு மாதிரி, அல்லது ஜனங்களுக்குள்ளே ஏற்படுகிற அந்த மனநிலை, ஊழியக்காரனுக்குள்ளே ஏற்பட்டிருக்கிற அந்த காரியத்தை பாருங்கள். அவனுக்குள்ளே இருக்கிற ஆடம்பரம், பயங்கர ஆடம்பரம். எளிமை என்பது இன்றைக்கு தேவ ஜனங்களுக்குள் தேடி பார்த்தாலும் இல்லை அப்படின்ற ஒரு பரிதாபமான ஒரு நிலைக்கு நேரம் வந்துவிட்டது. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். மீண்டும் வாசிப்போம். வசனத்தில் பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார். 2வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசியுங்கள். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். என்ன சட்டையை தான் தைத்து கொண்டு வருவாங்க? சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாங்க. மகனுக்கு அவங்க கொடுக்கறது ஒன்று தான். ஏன்னா பிள்ளைக்கு அந்த சின்ன வயதிலேயே கற்றுத்தராங்க, நீ எளிமையை கற்றுக்கொள்ள வேண்டும். சும்மா எளிமையை உபதேசத்தில் காட்டினா பிரயோஜனம் இல்லை, நடைமுறை வாழ்க்கையில் காட்டணும். உங்கள் சிம்பிளிசிட்டி, உங்களுடைய எளிமை யாருக்குள்ளே பிரதிபலிக்கும் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே பிரதிபலிக்கும். நீங்கள் ஆடம்பரம், பகட்டு, பெருமை. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னா எல்லாரும் என்னை பார்த்து மெச்சிக்கணும், எல்லாரை விட நான் அதிக சவரம் போட்டுட்டு போனேன், அது மைனர் செயின் போட்டுட்டு போனேன், இதெல்லாம் பகட்டு உங்களுக்குள்ளே ஏற்பட்டதுன்னா பிள்ளை என்ன பண்ணும்? அம்மா வளர்ந்தவொடனே எனக்கு நீ அதை கொடுத்துரு அப்படின்னு கேட்கும். அதுவும் கேட்கும், இப்பயே கேட்க ஆரம்பிக்கும். இல்லை அங்கேயே பார்க்கும், அம்மா அந்த ஆன்ட்டி போட்டிருக்கிற டிசைன் எனக்கு வேணும். அம்மா சொல்லுவாங்க, அதை ஆன்ட்டிங்க போடுறதுமா, பரவாயில்ல எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும். பிள்ளைகளுக்குள்ள பகட்டான வாழ்க்கை ஏற்படுது. இன்னும் சில பேர் பாருங்கள், செல்ஃபோன் புள்ள கேட்டவொன்னே என்ன பண்ணுறது? பயங்கரம் அப்படியே காஸ்ட்லியான செல்ஃபோன். ஏன் 10,000 ரூபாய்க்கு வாங்கினா அதில் ஃபோன் பேச முடியாதா? இல்லை 5000 ரூபாய்க்கு வாங்கினா அதில் எதுவும் பண்ண முடியாதா? பிள்ளைகளுக்கு வாங்கி தரும்போது ஐஃபோன் வாங்கி தந்துட்டாரு. அதில் ஒரு பெருமை, என் பிள்ளைக்கு நான் ஐஃபோன் வாங்கி கொடுத்தேன். பிள்ளை என்ன பண்ணும்? அதை தவறான வகையில் பயன்படுத்த ஆரம்பிக்கும். தேவையில்லாத பல காரியங்களை அப்படியே டவுன்லோட் பண்ணி தேவையில்லாததை பார்க்கும். தன் நேரத்தெல்லாம் அது கொடுக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கு பிள்ளைகளுக்குள் பகட்டை,
பெற்றோர்கள் விதைத்து கொண்டிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? நீங்கள் பிள்ளைகளுக்குள் ஆடம்பரத்தை விதைக்கும் பொழுது அதோடு கூடவே எதுவும் சேர்ந்து வளரும் தெரியுமா? பெருமையும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே ரகசியத்தை பாருங்கள். சாமுவேலுக்குள் அவர்கள் எளிமையை கற்றுக் கொடுத்ததுனால எவ்வளவு மகிமையான ஒரு காரியம் சாமுவேலுக்குள் ஏற்பட்டது தெரியுமா? சாமுவேல் சாதாரண ஒரு மகனா இல்லை, ஆவிக்குரிய மகனாய் மாற்றப்பட்டதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த இடத்தில் இருக்கிறது. பாருங்க, 18வது வசனத்தில் வாசியுங்கள். 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தில் வாசியுங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். பரிசுத்த அலங்காரம் அந்த மனிதனை அப்படி அலங்கரித்துக் கொண்டிருந்தது. ஐயா, பரிசுத்த அலங்காரம், பரிசுத்த அலங்காரம். சணல் நூல் யோபத்தை தரித்து கொண்டு அந்த மனிதன் கர்த்தருக்கு முன்பாக, அந்த சிறு பிள்ளை கர்த்தருக்கு முன்பாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறது. இப்ப யோசித்து பாருங்க, இந்த தாயார் அவங்க தரிசனத்தை நடைமுறை வாழ்க்கையில செயல்படுத்துறாங்க. இப்போ ஒருவேளை இந்த அம்மா நல்ல விலை மதிக்க முடியாத ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்கன்னா சாமுவேலுடைய தரிசனம் என்ன ஆயிடும்? டைவர்ட் ஆயிடும், அப்படியே டைவர்ட் ஆயிடும். இப்போ பரிசுத்த அலங்காரம் அந்த மகனை அலங்கரித்து கொண்டிருக்கிறது. ஏபோத் சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருக்கிற மனிதன். இப்போ அம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தோடனே, அப்பா திறந்து பாரு, அப்படி திறந்து பார்த்தோன்னே ஜிகு 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 ஜிகுன்னு இருக்கு பிள்ளைக்கு. என்ன ஆகும்? நாளைக்கு ஏலி சொல்லுவார், சீக்கிரம் வா, ஊழியம் சேர்த்துக்கு வா. இல்லை எங்கள் அம்மா போட்டுங்கிற ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டுருக்கிறேன். அவ்வளோதான். பகட்டு பகட்டு பகட்டு. மகனே மகளே, உன் பிள்ளைகளை எந்த வஸ்திரம் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன்? பரிசுத்த வஸ்திரங்கள் அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறாயா? அல்லது பகட்டும் பெருமையும் வீண் பந்தாவும் பிள்ளைகளுக்குள்ளே வரணும்னு நீ நினைக்கிறியா? சில பிள்ளைகளுடைய பேச்சிலேயே பெருமை தெரியும், அவங்க நடக்கையில் பெருமை தெரியும், அவங்க உடுத்துகிற காரியங்களில் பெருமை தெரியும். ஆனால் சில பிள்ளைகளுக்குள்ள நம்ம பார்க்க முடியும், எளிமையை பார்க்க முடியும். இந்த சாமுவேலுக்குள் காணப்பட்ட அந்த ஆச்சரியமான காரியம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற மகனாய் மாறினார். அது காரணம் என்னன்னா, தகப்பனும் தாயும் மகனுக்கு எளிமையை கற்றுக் கொடுத்தார்கள். உன் வஸ்திரம் மண்ணுக்குரியது அல்ல, மகிமையானது என்று சொல்லி அவர்கள் வெறுமனே தெய்வீக தரிசனத்தை பேச்சில் மாத்திரம் சொல்ல, நடைமுறை வாழ்க்கையில் செய்து காட்டுனதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அதனால தான் கர்த்தருடைய ஆவியானவர் தன் வசனத்தில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. அந்த எளிமை குறித்து எப்படி எழுதி வைத்திருக்கிறார்? மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் வாசியுங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்னது ஆவியில எளிமைனா? ஆவியில எளிமைனா, நீங்க ஆவியில எளிமையா இருக்கிறீங்களா இல்லையான்றது உங்க பேச்சுல தெரியும், நீங்க உடுத்துற காரியங்கள்ல தெரியும். அந்த சிம்பிளிசிட்டி அது உங்க வாழ்க்கையில வெளிப்படுதா? யோசித்து பாருங்க. இதெல்லாம் எப்ப நிதானிக்கலாம் தெரியுமா? சபைக்கு வரும்போது நிதானிக்க முடியாது. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் நீங்க ஆவியில எளிமை உள்ளவங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல தான் உங்களுக்குள்ள எதெல்லாம் மறைஞ்சிருக்குது. ஏன் பந்துக்களை சொல்லிட்டேன். அவங்களெல்லாம் நான் பார்க்க போகிறேன். அப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே நான் என்ன பண்ணோம்? உடுத்தி கொண்டு போனோம். பாஸ்டர் வேணுங்க தான் சொன்னார் நீ நினைக்கிறீங்களே, அது தெரியாமல் டங்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு. அப்போ அவங்களெல்லாம் நான் பார்க்க போகிறேன். அவங்களுக்கு நான் சலிச்சவளா? நான் போன கல்யாணத்தில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். அது 5 வளையல் 6 வளையல் போட்டு தந்தது ஒரு கைக்கு. இப்போ போடுறேன் பாரு, நான் 12 வளையல் போட்டு போகிறேன் பாரு. பார்த்தியா? அதே போல் புருஷர்களும் அவன் போன வாட்டி என்ன பண்ணால், வேணுக்குன்னு மேல் பட்டனை கழட்டி விட்டு வந்தோம். செயினை காட்டுறான் பாரு, நம்ம முன்னாடி செயினை காட்டுறான். நான் இப்போ காட்டுறேன் பாரு. இப்போ நாய் கழுத்தில் இருக்கிற செயின் மாதிரி போட்டுன்னு போவார், நல்லா பட்டையாக ஒன்று போட்டுன்னு போவார். 2 பட்டன் எழுத்து விட்டுறது. கையில் பிரேஸ்லெட் பலன்னு இருக்குது. சாப்பிடும்போதே ஏப்பா எந்த கை தான் காட்டுறது? பிரேஸ்லெட் இருக்கிற கை காட்டுறது. எடுத்துருவான் சாப்பாடு காட்டணும், அவனுக்கு காட்டணும். பகட்டையா வாழ்க்கையில் பகட்டு, வீண் பெருமை. கர்த்தர் சொல்லுகிறார், ஆவியில் எளிமை இருக்கா இல்லையான்றது அந்த இடத்துல தான் தெரியும். சபையில் தெரியாது. சபையில் வரும்போதுலாம் எல்லாம் ரொம்ப எளிமையானவர்கள், ரொம்ப எளிமையாக மனரம்யத்தை கற்றுக்கொண்டவர்கள் போல சபைக்கு வருவாங்க.
ரொம்ப மனரம்யமான வாழ்க்கை வாழ்றது போல் காணப்படும். ஆனால் வெளியில் போனால் தான் பகட்டெல்லாம் தெரியும். பகட்டு பந்தா எல்லாம் அந்த இடத்துல தான் தெரியும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்க கற்றுக்கொள் மகனே, கற்றுக்கொள் மகளே. அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் கர்த்தருடைய வார்த்தையில் எழுதப்பட்டிருக்குது, பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட அடையாளத்தை நீங்கள் தரப்போகிறீங்க? எப்படிப்பட்ட அடையாளத்தை தரப்போகிற மகனே? எப்படிப்பட்ட அடையாளத்தை தரப்போகிறேன்? ஏன் பிள்ளை நண்பர்கள் சொல்லுவாங்க, ஏ வராண்டா பிராண்டட் அப்படின்வான். வராண்டா பிராண்டட் அப்படின்னு அர்த்தம், அவர் போட்டால் பிராண்டட் தான் போடுவார். அதே போல் பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, வருபார் பிராண்டட் அப்படின்னா, எல்லாம் பிராண்டட். எங்கே வாங்கணும்? இந்த இடத்துல வாங்கணும். சில பேர்லாம் பாருங்கள், பிள்ளைகளுக்கு எளிமையை கற்றுத்தர மாட்டாங்க. எங்கே போனாலும் என்ன பண்ணுறது, போவதற்கு சில டிரான்ஸ்போர்ட்டில் நிறைய வசதிகள்லாம் இருக்கும், ஆனால் அதிலலாம் போக மாட்டாங்க. நாங்கள் போனோன்னா காரில் தான் போவோம். நீங்கள் காரில் போகிறத நான் தப்பாக சொல்லலை, காரில் தான் போவேன், இதில் தான் இருப்பேன், இப்படி தான் இருப்பேன் நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அங்கேயே உங்கள் பிள்ளைகளுக்குள்ள எதை நீங்கள் விதைக்க ஆரம்பிச்சிட்டீங்க? பெருமையை, ஆணவத்தை, இருமாப்பை ஏற்படுத்த ஆரம்பிப்பீங்க. அந்த பக்க விளைவுகள்லாம் எப்போ தெரியும் உங்களுக்கு? அந்த பிள்ளை கல்யாணம் கட்டிட்டு ஒரு வீட்டுக்கு போகும் பார்த்தீங்களா, அங்கே தலை தூக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு ரகசியம் உனக்கு தெரியுமா மகனே, மகளே? பிள்ளைகளுக்குள்ள ஆடம்பரத்தை நீ விதைத்திட்டினா, ஆடம்பரத்தை உடுத்திட்டினா, அதை கலட்டி போகிறது ரொம்ப கஷ்டம். கலட்டவே முடியாது. பிள்ளைங்களுக்குள்ள பகட்டான வாழ்க்கையை நீ திணிச்சிட்டினா அதுக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க. பிள்ளைங்க அடாப்ட் ஆகிட்டாங்கன்னா அதை விட மாட்டாங்க, லேஸில் விட மாட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் நாட்கள் போக போக ஸ்பிரிச்சுவலாக கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டோன்னே, சரி எனக்கு இதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு நீங்கள் விட்டுருவீங்க. ஆனால் அப்போ பிள்ளைகள் பண்ணுற அந்த ஆடம்பரம் பகட்டெல்லாம் பார்த்துட்டு மனம் புழுங்கும், வேதனைப்படும். பிள்ளைகள் சொன்னால் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பிள்ளை என்ன சொல்லும், நீ வாழ்ந்துட்ட, இப்போ அந்த டைமில் என்ன பண்ண பார், ஃபோட்டோ பார், ஆல்பம் எடுத்து காட்டும். பிள்ளை பாரு 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 பாரு, இது என்னது, இது நகை கடைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வந்து பிள்ளை கேட்கும், உன் வயசில் நீ இதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ என்ன வந்து, அம்மா அப்பா இன்னும் எளிமையாக இருக்கணும்பா, கத்திரிக்காத்தான்ப்பா பிடிக்கும். ஏன் அது உனக்கு தெரியாது? அப்போ கேட்கும், குழந்தை கேட்கும், பிள்ளைங்க கேட்கும். ஆல்பம் பேசும், அந்த இடத்துல எவிடன்ஸோட பேசும். பிள்ளை மகனே, மகளே, உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன அடையாளத்தை தரப்போற? இந்த மகனுக்கு பெற்றோர்கள் கொடுத்த அடையாளத்தை பார்த்தீங்களா? 18வது வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசியுங்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அந்த சின்ன வயசுலயே அந்த மகனுக்கு கிடைத்த அடையாளம் என்ன? கர்த்தருக்கு ஆசாரியன். என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் பாதத்தை, உயர்த்திடுவே உம் நாமத்தை, பிடித்திடுவே உம் பாதத்தை. என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ, என் அடையாளம் உம்முகம் அல்லவோ, என் முகவரி உம் சமூகம் அல்லவோ. என்ன அடையாளத்தை உண்டாக போகிற மகனே, என்ன அடையாளத்தை உண்டாக போகிற மகளே? உன் பிள்ளைகளை எப்படி உருவாக்க போகிற? உன் கணவனை எப்படி உருவாக்க போகிற? உன் மனைவி எப்படி உருவாக்க போகிற? உன் பிள்ளைகளை, உன் பெற்றோரை எப்படி உருவாக்க போகிற? பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை தர தெரியுமா? அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, உன் பெற்றோரை நீ ஆவிக்குரிய பெற்றோரை மாற்ற முடியும். உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படும் போது, நான் கர்த்தருக்கு பல சமயத்தில் நன்றி சொல்லியிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? எனக்கு அந்த பாக்கியத்தை நீங்கள் தந்தீங்க ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கு நீங்கள் தந்தீங்க. அது என்னன்னா, என் பெற்றோர்களை ஆவிக்குரிய பெற்றோர்களாய் மாற்ற எனக்கு நீங்கள் கிருபை தந்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். மகனே, மகளே, உருவாக்க முடியும். உன் குடும்பத்தை நீ உருவாக்க முடியும். கர்த்தருக்கேற்ற மகிமையான பாத்திரங்களா உருவாக்க முடியும். எதை உன் பிள்ளைகளுக்குள்ளே உடுத்த போகிற? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார்.
ஆடம்பரத்தை நீ உடுத்திட்டினா அதை கலைந்து போக முடியாது. அது ஒரு ரகசியம். மற்றொரு ரகசியம் இருக்குது. ஆடம்பரத்தோடு கூட மகிமையான வஸ்திரங்களை மேலே உடுத்த முடியாது பிள்ளைகளுக்கு. அதை கலட்டினா தான் மகிமையான வஸ்திரம் வர முடியும். சாமுவேல் தன் தாயார் தைத்து கொண்டு வந்த சட்டையை போட்டுக்கிட்டு அது மேலே என்ன பண்ண முடியாது? சணல் நூல் ஏபோத் வஸ்திரத்தை தரித்து கொண்டு வர முடியாது. கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தில் ரொம்ப உறுதியாக நிற்பார். இதுனா இப்படின்னா இப்படி தான், இப்படின்னா இப்படி தான் இருக்கணும். அதில் விட்டு கொடுக்கவே மாட்டார். வார்த்தையில் பிசகாத கர்த்தர், அதில் பெண்ட் பண்ணவே மாட்டார். இந்த தாயார் பாருங்க, என் பிள்ளைக்கு நான் ஒரு தரிசனத்தை விதைத்திருக்கிறேன், அந்த தரிசனம் என் செயல்னால கெட்டு போகக்கூடாது. நான் பாட்டு என் பிள்ளைக்கு ஆடம்பரமாக வகை வகையாக ரகரகமாக விலை மதிக்க முடியாததெல்லாம் கொண்டு வந்து நான் கொடுத்து கொண்டே இருக்கேன். என் பிள்ளையுடைய சிந்தை அந்த ஏபோத் வஸ்திரத்தை விட்டு அப்படியே இது பக்கம் டைவர்ட் ஆகிடக்கூடாது. நடைமுறை வாழ்க்கையில் கிறிஸ்துவை கற்றுக் கொடுங்க. அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல படிப்பினையாக உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கட்டும். மேலானதை தேடுன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு வாயளவில் உதட்டளவில் சொன்னால் முடியாத மகளே, உன் பிள்ளைகள் ஒன்று அப்சர்வ் பண்ணுறாங்க. அப்பாக்குள்ளே இருக்க அந்த சிம்பிளிசிட்டி அம்மாக்குள்ளே இருக்கா? கவனிப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வெறுமனே அப்பா இல்லை, அவர் யார்? ஆவிக்குரிய தகப்பன். எங்கள் அம்மா சாதாரண அம்மா இல்லையா, ஆவிக்குரிய தாய் சொல்லுவாங்க. ஆவிக்குரிய தாய். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த ஆவிக்குரிய பெற்றோர்களுக்கு ஆவிக்குரிய மகனாய் யார் அந்த இடத்துல வளர்ந்து வரா? சாமுவேல் வளர்ந்து வரார். மீண்டும் வாசிங்க, 18வது வசனத்தை வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். கவனியுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆவிக்குரிய மகனாய் தேவ சன்னிதானத்திலே உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன். இதுக்கு பின்பாக மறைவில் செயல்பட்டது யாரு? பெற்றோர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் உணர்த்தி காட்டுறார். உங்கள் குடும்பத்தை நீங்கள் உருவாக்குங்க, கர்த்தருக்கேற்ற பாத்திரங்களாக உருவாக்குங்க. அது உருவழிந்து போகிறது ரொம்ப சாதாரண காரியம். ஏன்னா உலகம் உருவழிந்து போவதற்கான காரியங்கள் எல்லாம் எல்லா பக்கமும் வைத்திருக்கிறது. ஆனால் இதன் நடுவில் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று மகிமையான பாத்திரங்களாய் மாற்ற வேண்டும். யோசித்து பாருங்க, இந்த மனநிலை எப்படி காணப்பட்டிருக்கும்? இந்த பெற்றோருடைய மனநிலை எப்படி காணப்பட்டிருக்கும்? அன்னாலும் எல்கானாவும் தங்களுடைய செல்ல குமாரனை வருஷத்துக்கு எத்தனை முறை பார்க்குறாங்க? ஒரே ஒரு முறை தான் போய் பார்க்குறாங்க. வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, வாசிங்க. 2வது அதிகாரத்தில் 21வது வசனத்தையும் வாசியுங்கள். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இப்ப அப்பாவும் அம்மாவும் எங்க இருக்கிறாங்க? எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிறார்கள். சாமுவேலோ எங்க இருக்கிறாரு? சீலோவில் கர்த்தருடைய ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்கிறாரு. வருஷத்துக்கு ஒரே ஒரு முறை தான் யார் பாப்பா? தாயும் தகப்பனும் வந்து பார்ப்பாங்க. அப்போ அந்த பெற்றோருடைய இயக்கம் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. உங்கள் பிள்ளைகளை இப்படி நீங்கள் விட்டு ஏதோ ஒரு ஹாஸ்டல்லையோ அல்லது வேற ஒரு ஊர்லேயோ பிள்ளைகள் தங்கி இருக்கும்போது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். ஆனால் இந்த பாலகனை, ஒரே வயது நிரம்பின ஒரு பாலகனை தேவ சமூகத்தில் விட்டு தகப்பனும் தாயும் திரும்பி போயிருக்கிறாங்கன்னா அண்ணால் என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த இடத்துல எந்த அளவுக்கு மனம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும், பயங்கரமான ஒரு அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அண்ணால் அந்த இடத்துல செய்த காரியத்தை பாருங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அவங்க சாதாரண தாய் இல்லை, ஆவிக்குரிய தாய். 2வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் வாசியுங்கள். அப்பொழுது அண்ணால் அப்பொழுது என்ன பண்ணுறாங்களாம்? ஜெபம் பண்ணுறாங்களா? என்ன ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே, என் பிள்ளைய விட்டுட்டு ஆண்டவரே நல்லா பார்த்துங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது ஆண்டவரே, சுகபத்திரமா பார்த்துங்கப்பா. அப்படியே ஜெபம் வரல, அப்படியே கண்ணில் தண்ணி தான் கொட்டுது. அப்படியே இதான் பண்ணாங்களா அந்த அம்மா? என்ன ஜெபம் பண்ணாங்க பாருங்க, வாசிங்க. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பிள்ளையை கர்த்தருக்கு நான் அர்ப்பணித்தது எனக்கு எதை கொண்டு வந்திருக்கு? களிகூறுதலை கொண்டு வந்திருக்கிறது. சந்தோஷமா திரும்பி போனாங்களாம். தேவ சமூகத்தை விட்டு சாமுவேலை கொண்டு வருவதற்கு எத்தனையோ ரீசன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கலாம். ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கான்,
கொஞ்சம் நாள் போட்டோம், கொஞ்சம் வளர்ந்து ஒன்று கொண்டு போய் விடலாம் சொல்லலை. என் பிள்ளைக்குள் அந்த தெய்வீக தரிசனம் உருவாக வேண்டும், வளர வேண்டும். பெற்றோர்களின் மேலான தரிசனம். அதே சமயத்தில் பாருங்களேன், சாமுவேலுடைய வாழ்க்கையில் பாருங்கள். சாமுவேலும் நினைத்திருந்தால் 1000 காரண காரியங்களை சொல்லியிருக்கலாம். எத்தனையோ காரண காரியங்களை சொல்லி அம்மாவும் அப்பா வந்து அந்த வருஷத்தில் ஒரு தடவை வந்தோடனே காலை பிடிச்சிக்கலாம், அம்மா என்னை இங்கே விட்டு போயிடாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா, உங்கள் பற்றிய நினைவாக இருக்குமா, இதே யோசனையாக இருக்குமான்னு அந்த சின்ன குழந்தை அழுதுருக்குமா அழுதுருக்காதா? யோசித்து பாருங்களேன். சாதாரணமாக நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம பிள்ளைங்கள்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருக்கும்பொழுது, குட்டி குட்டி பிள்ளைங்களாக இருக்கும்பொழுது வேலைக்கு நம்ம போகிறது கூட சிரமமாக இருந்திருக்கும். உண்மை தானே? பிள்ளை என்ன பண்ணாது? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வேலைக்கு கிளம்பும்போது ஒரு காலை ஜாஸ்பர், இன்னொரு காலை சால்சி வந்து பிடிச்சிக்குவாங்க, விடவே மாட்டாங்க. வேலைக்கு போகிறதுக்கு அந்த சமயத்தில் சரி அதுக்காக நான் லீவ் போட்டுற முடியுமா? முடியாது, போய் தான் ஆகணும். ஏதோ எப்படியோ ஒரு வலுக்கட்டாயம் பண்ணி 2 பேரும் ஒரு பக்கத்தில் சங்கு ஊதம் பான்னு கேட்கும், ஆனால் நான் கிளம்பி போயிடுவேன். அது எவ்வளோ வேதனையாக இருக்கும் பிள்ளைகளுக்குள்ளே. இப்போ இந்த பிள்ளைய அது வந்து தற்காலிகமாக ஒரு சில மணி நேரங்கள் தான் அந்த பிரிவு. ஆனால் இந்த இடத்துல இன்றைக்கி நான் பார்க்குற அப்பா அம்மாவை எப்போ தான் பார்ப்பேன்? இதோட அடுத்த வருஷம் தான் பார்ப்பேன். சாமியில் சொல்லியிருக்கலாம், அடுத்த வருஷம் பார்ப்பணும் இல்லையோ தெரியலையே, அதுக்குள்ளே அப்பா அம்மா கற்றுட்டு போயிடுவாங்களா இல்லையா? இந்த டயலாக்லாம் அங்கே இல்லை. அங்கே என்ன சொல்லியிருக்கலாம்? சாமுவேல் இன்னும் கூட சொல்லியிருக்கலாம், ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிடலாமா, உங்களுக்கு தெரியாதுமா இங்கே இருக்கிற சூழ்நிலை, அப்பா உங்களுக்கு தெரியாதுப்பா சூழ்நிலை இங்கே எப்படி இருக்குது தெரியுமா, ஓப்பனி பினகாஸ் ரொம்ப மோசமானவனுங்க, நடத்து சரியில்லாதவனுங்க, அப்பாவும் அதுக்கு துணை போகிறாரு, எனக்கு தெரியும், நான் வளர்ந்து வந்தோன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன், உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எத்தனை காளையை கொண்டு வந்து பலியிட்டீங்க, எத்தனை 3 காளையை பலியிட்டீங்க, நீ பலியிட்டு போயிட்டீங்க. ஆனால் அந்த 3 காளையை என்ன பண்ணானுங்க? ஓப்பனி பினகாசு அப்புறம் ஏலி ஏப்பம் விட்டாங்கப்பா, உங்களுக்கு தெரியாது சொல்லியிருக்கலாம், சாகுபோக்கு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு தெரியாது இங்கே இருக்கிற நிலமை, உங்களுக்கு தெரியாது இங்கே இருக்கிற நிலமை, என்னை இங்கே போய் விட்டு போகிறீங்களா, நான் நல்லா வளருவேனா, யோசித்து பார்த்தீங்களா, உங்களுக்கு என் பிள்ளை மேலே அக்கறையே இல்லையா, நீலாம் ஒரு பெற்றோர் தானா, தாய் தானா, என்னை விட்டுட்டு இப்படி இருக்கிறியே, அதெல்லாம் சொல்லவே இல்லை. நீங்கள் பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் பாருங்கள், ஏதாவது ஒரு காரியத்தில் தங்களை சாதிப்பதற்காக பல காரியங்களை சொல்லி தட்டுதல் செய்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த சிறு பிள்ளை சொன்ன அந்த காரியத்தை கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, 21வது வசனத்தின் கடைசி பகுதியில், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சாதாரணமாக வளரல மகனே, சாதாரணமாக வளரல மகளே. கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார், ஆவிக்குரிய பெற்றோர்களாய் அவர்கள் தங்கள் ஓட்டத்தை ஓடினதினால் சாமுவேல் சாதாரண மகனாய் அல்ல, ஆவிக்குரிய மகனாய் எழும்பி நின்றதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். 3வது அதிகாரத்தில் 19வது வசனத்தில் வாசியுங்கள். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். கர்த்தர் கூட இருந்தார். தேவ பிரசனம் நிறைந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். பெற்றோர் செய்தது ஒன்றுமே இல்லை, மெட்டீரியலாக உலக ரீதியாக அந்த பிள்ளைக்கு செய்தது எதுவுமே இல்லை. அந்த பெற்றோர் செய்ததெல்லாம் ஒன்னே ஒன்று தான். என் பிள்ளைக்காக நல்லா ஜெபிக்கிறேன், என் பிள்ளைக்காக கர்த்தருடைய காரியத்தை நல்லா கற்றுத்தரேன், என் பிள்ளைக்காக தேவ சன்னிதானத்தில் நான் நிற்கிறேன், என் பிள்ளைகளுக்கு எந்த வகையிலெல்லாம் என் வாழ்க்கையில் கர்த்தருடைய காரியத்தை கற்றுத்தர முடியுமோ, என் நடைமுறை வாழ்க்கையில் கற்றுத்தர முடியுமோ அதெல்லாம் நான் கற்றுத்தரேன். என் பிள்ளைக்காக நான் எதையும் சேர்த்து வைக்கல, எதையும் பண்ணலை. ஆனால் வசனத்தில் பார்க்குறோம், சாமுவேல் வளர்ந்தான், சாதாரணமாக வளரல, கூட யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறார். அதோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் நிறுத்திவிடவில்லை. 20வது வசனத்தை வாசியுங்கள். 3வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசியுங்கள். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கினது. சாதாரண பிள்ளை இல்லையா அது? அவர் யார்? அவரு தான் முதல் பெயர்செபா வரையிலும் இருக்கிற அத்தனை இஸ்ரவேலருக்கும் தெரிய வந்ததான் அவர் யார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலும் அப்படின்னு சொல்கிறாங்களே, டாப் டு பாட்டம் வரலாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது மாதிரி தான் இஸ்ரவேல் தேசத்தில் டாப் டு பாட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. தான் முதல் பெயர்செபா வரையிலும் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரிஞ்சுதான் சாமுவேல் சாதாரண மனிதன் அல்ல, அவர் யார்? கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அது அந்த தீர்க்கதரிசியாய் உருவாவதற்கு காரணம் யாரே? பெற்றோர்களின் ஆழமான அர்ப்பணிப்பு. உதட்டளவில் ஏற்பட்ட அர்ப்பணிப்பல்ல, வாழ்க்கையின் ஒவ்வொரு அடிகளிலும் அந்த ஆழமான அர்ப்பணிப்பை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கென்று அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள், தங்களுடையதை அர்ப்பணித்தார்கள்,
தங்கள் குமாரனை அர்ப்பணித்தார்கள். ஆவிக்குரிய பெற்றோர்களாய் நின்றால் மகனே மகளே, கர்த்தருடைய ஆவியானவர் மீண்டும் மீண்டும் உன்னோடு கூட இடைப்படுகிறார். சாதாரண பெற்றோரை மாத்திரம் உன் ஓட்டத்தை முடிச்சிடாத. சொத்து பத்து சுதந்திரம்லாம் நீ சேர்த்து வச்சுன்னா சாதாரண பெற்றோர் தான், அவ்வளோதான். நீ அதை சேர்த்து வைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவ கிருபையும் பிள்ளைகளுக்காக சேர்த்து வை. ஆவிக்குரிய பெற்றோர்களாக எழுந்து நில். ஆவிக்குரிய பெற்றோர்களாக நில்லுங்க. நீங்கள் ஆவிக்குரிய பெற்றோர்களாக நிற்கும் பொழுது உங்கள் கண்கள் பார்க்கும் உங்கள் பிள்ளைகளும் நாட்கள் போக போக யாராக மாறுவாங்க? ஆவிக்குரிய பிள்ளைகளாக நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ யோசித்து பாருங்கள், எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற அந்த குடும்பத்தாருக்கும் அந்த ரீச் ஆகுது. ஏன்னா வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, தான் முதல் பெயர்சபா வரையில் இருக்கிற அத்தனை பேரும் பேசுகிறாங்களாம். இப்போ எல்கானா அன்னாளுடைய காதுகளில் அந்த சத்தம் வந்து கேட்குது, சாமுவேல் யாரு? கர்த்தரின் தீர்க்கதரிசி. அந்த பெற்றோர்களுக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் ஐயாது, எவ்வளோ பெரிய பாக்கியம். மகனே மகளே, உன் பிள்ளை டாக்டர் ஆகிட்டான், இன்ஜினியர் ஆகிட்டான், உன் பிள்ளைங்க வந்து இந்த கம்பெனியில் பிளேஸ் ஆகிட்டாங்க, கை நிறைய அதை சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு வகையில் சின்ன சின்ன சந்தோஷத்தை கொண்டு வந்தாலும் பெரிய சந்தோஷம் எது தெரியுமா? பிள்ளைகள் கர்த்தருக்கென்று மகிமையான பாத்திரங்களாக மாறி இருக்கிறார்கள், கர்த்தருக்கென்று மகிமையான கூட்டமாய் நிற்கிறார்கள். இதுதான் ஒரு பெற்றோருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். கர்த்தருடைய ஆவியானவர் அதை நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. மகனே மகளே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில் மேலான தரிசனத்தை உன் பிள்ளைகளுக்குள் விதை. உன் பிள்ளைகளை தேவ சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கு தீவிரம் காட்டு. கர்த்தருடைய சமூகத்தை கனப்படுத்த ஆரம்பி. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுகிறேன். அவரை கனம் பண்ணா அந்த கனம், கர்த்தர் அந்த குடும்பத்தை கனம் பண்ணார், உயர்த்தினார், மகிமையான பாத்திரங்களாய் கொண்டு வந்து நிறுத்தினார். வாசியுங்கள், எபிரேயர்கள் நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசியுங்கள். நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும், நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும். தேவ சன்னிதானத்தில் நிற்கிறோம், கர்த்தருக்கென்று அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் சுட்டி காட்டுகிறார். மகனே மகளே, மேலானதை தேடு, மகிமையானதை தேடு, உன் பிள்ளைகளையும் தேடச் செய். கர்த்தர் அப்படியே செய்து மகிமைப்படுவார். நம்ம அப்படி எழுந்து நிற்போம் ஆண்டுடைய சமூகத்தில் எழுந்து நின்று நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். வெறுமனே தேவ சமூகத்துக்கு வந்தேன் போனேன்னு இருந்துராத மகளே, கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்தில் ஆழத்தில் பதித்து கொண்டு, ஆண்டவரே, எத்தனை நாள் என் பிள்ளைகளுக்குள்ள பகட்டையும் ஆடம்பரத்தையும் நான் விதைத்தேன், ஆனால் இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக நான் இருக்க போகிறதில்ல. நான் ஆவிக்குரிய பெற்றோராய், ஆவிக்குரிய கணவனாய், ஆவிக்குரிய மனைவியாய், ஆவிக்குரிய பிள்ளைகளாய் நான் நிற்க போகிற ஆண்டவரேன்னு சொல்லி கரங்களை வைத்து ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, என்னை சார்ந்தவர்களை உருவாக்கத்தக்க கிருபை எனக்கு தாங்க ஆண்டவர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை வைத்தி சற்று நேரம் ஜெபத்தை ஏறிடு மகளே. மௌனமாக இருந்துடாதே. உன் குடும்பத்தில் நீ எதையெல்லாம் விதைத்த, தவறானதெல்லாம் விதைத்தியா? ஆண்டவரே, அதெல்லாம் இந்த வேளையில் விதைக்கப்பட்ட அந்த காரியங்கள்லாம் செத்து போட்ட ஆண்டவரே, இப்படி வசனம் விதைக்கப்படட்டும், தெய்வீக தரிசனம் விதைக்கப்படட்டும். என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் என் கண்களுக்கு முன்பாக ஆவிக்குரிய பிள்ளைகளாக உருவாகுதை நான் பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிப்போடு, குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும், என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில்.
உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. என்னை உருவாக்குங்கப்பா, நான் மற்றவங்களை உருவாக்க எனக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. என் கணவனை பல சமயத்தில் மாமிசத்துக்குரியவனாக நான் மாற்றினேன். மனைவியை நான் பல சமயத்தில் மாமிசத்துக்குரியவெல்லாம் மாற்றினேன். என் பிள்ளைகளை மண்ணுக்குரிய காரியத்தை தேட செய்தேன். ஆனால் இனிமே அப்படி இல்லை ஆண்டவரே. மகிமையான பாத்திரங்களாய் உருவாக்கப்படத்தக்கதாக உடைய சன்னிதானத்தில் நானும் இதோ என் பிள்ளைகளும் கர்த்தரனுக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசம் பண்ணுகிற கர்த்தருக்கு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் நாங்கள் நிற்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி தேவ சன்னிதானத்தை சொல்லு மகனே, சொல்லு மகளே. அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி சன்னிதானத்தில் எங்களை கொண்டு வந்து எங்களோடு கூட தனிப்பட்ட முறையில் நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். இப்படி வசனம் ஆண்டவரே எங்களோடு கூட தனிப்பட்ட முறையிலே இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படி வார்த்தை உடைய பிள்ளைகளை உருவாக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதை பிள்ளைகள் தங்கள் உள்ளத்திலே பத்திரப்படுத்தட்டும் ஆண்டவரே. வசனத்தை பத்திரப்படுத்தட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குடும்பங்கள் உருவாக்கப்படட்டும், உமக்கேற்ற மகிமையான பாத்திரங்களாய் உருவாக்கப்படட்டும். என் கண்கள் காணட்டும் ஆண்டவரே. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வீராக. அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.